ஆர்கேட்ட கேட்கல. ஆர்கே, ரெண்டு விஷயம். நம்ம வந்து இந்த எண்ணிக்கைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பற்றி பேசி ரொம்ப இதாக இருப்பீங்க, களைப்படைஞ்சிருப்பீங்க. அதனால் ஷபீர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இன்னும் இந்த காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான கூட்டணி ஓப்பன் எண்டடாக தான் இருக்குது, அது இன்னும் அப்படி முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது, இன்னமும் அது வந்து சாலிடாக அவங்க எதுவும் பேசலை அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்ன ஸ்டேட்டஸில் அது இருக்குது? இல்ல, நேற்றைய தினம் வந்து இங்க கேசி வேணுகோபால் வந்து சென்னைக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நாம பார்த்திருக்கோம் பல தருணங்களில் வந்து ராகுல் காந்திக்கும் கலைஞருக்கும் வந்து ராகுல் காந்தி கலைஞரை பார்க்க வேண்டாம் என்ற இது நான் 2011 இருந்து ஆரம்பிச்சோம்னா பழைய தருணங்கள் வந்து கன்னியாகுமரிக்கு வந்து நேரா வந்துட்டு, இல்லைன்னா திருச்சிக்கு வந்துட்டு, மதுரைக்கு வந்துட்டு திரும்பி போயிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர்கள் பல முறை செய்திருக்கிறார்கள். கேசி வேணுகோபாலுக்கு வந்து இப்ப சென்னைக்கு வர வேண்டாம் என்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா தாராளமாக அவர் மதுரைக்கு வந்திருக்கலாம், திருச்சிக்கு வந்திருக்கலாம், இதே கூட்டத்தை அங்க வச்சிருக்கலாம். தாராளமாக இந்த தீர்மானத்தை போடாமலே இருந்திருக்கலாம். திமுக மேல பேசினால் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு புரியல. அதாவது எல்லாமே வந்து காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு சொபிஸ்டிகேட்டட் கட்சி, இன் யோர் ஃபேஸ் கட்சி கிடையாது. பாஜக மாதிரி எல்லாமே வெளிப்படையாக சொல்கின்ற கட்சி கிடையாது. அவர்கள் சொபிஸ்டிகேட்டடாக பேசுவார்கள். அதுல இருக்கின்ற சில சிம்பாலிசத்தை தான் நாம் நேற்று பார்த்தோம். அந்த சிம்பாலிசத்துல ஒரு சிம்பாலிசம் என்னவென்றால் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடாது, பேசினால் அடுத்த கட்டமாகத்தான் அதை சொல்றாரு. பேசினால் நீங்க வந்து உங்கள் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவதாக அவர் தெளிவாக சொல்கிறார், இப்போதைக்கு திமுக கூட்டணி தான் இருப்போம் என்று சொல்கிறார், ஆனால் இருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் அவர் வந்து இந்த கூட்டணியை அறிவிக்கக்கூடிய இடத்தில் அவர் கிடையாது, அவர் தலைவர் கிடையாது. ஷபீருக்கு ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது தலைமை என்பது என்னங்க, 10 தானுங்க, வேற ஒண்ணுமே தலைமை கிடையாதுங்க. என்ன நீங்க சோனியா பிகெஸ்ட் தலைமை. இப்ப இருக்கிற தலைமையில பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் ஒரு மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறாரு, பிரசிடண்டா இருக்காரு. பாஜக கூட பிரசிடண்டுடைய பவர்ஸோட அதிகமாக பவர்ஸ் அவருக்கு இருக்கிறது. அதனாலதான் ஒரு சிவபிரதியை போய் சந்திக்கிறார். இதெல்லாம் உண்மையா இருந்தா கூட அவரு தமிழ்நாடு இன்சார்ஜ் அப்படிங்கிறாரு. தமிழ்நாடு இப்ப நீங்க வந்து கிரீஷ் ஓடங்கர் தமிழ்நாட்டுக்கான பொறுப்பாளராக இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய கருத்துங்கிறது முக்கியத்துவம் பெறுதே அப்படிங்கிறாரு. அது திரு மாணிக்கம் தாக்கூர் இப்ப வந்து அதை ஷேர் பண்ணிருக்கிறாரு அந்த அவருடைய நேர்காணல. இல்ல நம்ம வந்து இப்ப ராகுல் காந்தி நாம பேட்டி காண முடியாது, அவர் நம்மளை யாரும் பார்க்க மாட்டாரு, அந்த லேல இருக்காரு. சரி, ஒரு கிரீஷ் கிடைச்சா கிரீஷ்னு எடுத்துக்கிறோம். ஏங்க இந்த செல்லகுமார் தானுங்க கோவால போய் உட்காந்து அப்சர்வரா உட்காந்து அந்த கோவாக்கு பார்வையாளராக போட்டு அங்க சொதப்படவே இவரு தானே. அதாவது முதல் முறையாக காங்கிரஸ்ல இருந்து அப்படியே சொலையா வந்து எம்எல்ஏக்களை அள்ளி சென்று பாஜக வந்து முதல் முறையாக கோவால எப்படி ஆட்சி அமைக்கிறது இந்த இந்த இவருனாலதான், பார்வையாளர்னாலதான். அந்த மாதிரி ஒரு பார்வையாளர் தான் கிரீஷ் என்று நான் காண்கிறேன். இதுக்கு முன்னால நம்ம இந்த கிரீஷை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், அரசியல் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். தவிர அவர் ஒரு முக்கியமான உங்க தகவல் என்ன சொல்லுது? இப்ப ஷபீருக்கு இருக்கிற மாதிரியான கான்டாக்ட்ஸ் காங்கிரஸ்ல உங்களுக்கு இருக்குது. இப்ப என்னதான் நிலைமை? இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படிங்கிறது வந்து கூட்டணி உறுதி, ஆனால் பேச்சுவார்த்தை எண்ணிக்கைக்காக தொடருதுன்னு பார்க்கணுமா, இல்ல ஷபீர் வந்து இல்ல எல்லாமே ஓபன் எண்டட் அப்படிங்கிறது? ஆமா, நிச்சயமாக காட்டி அந்த காங்கிரஸ் திமுக இடையில பல மனமாச்சனைகள் இருக்குது. அந்த மனமாச்சனைகள் வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்து 2 தலைவர்களும் இருக்கிறார்கள், கட்சிகளும் இருக்கிறது. அது வந்து கூடிய தீர்க்கத்தில் ரிமூவ் பண்ணுவோம் என்றதான் 2 கட்சிகளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது. அதனுடைய பேசிஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிரச்சனை என்பது திடீரென்று இமீடியட்டாக யார் வேணாலும் கிளப்பி விடலாம். இனி அடுத்த ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இந்த ரெசல்யூஷன்ல இருக்கின்ற, அதாவது அப்படி ஒரு தீர்மானம் போடுறது எங்கன்னு பாத்தீங்கன்னா கேசி வேணுகோபாலுடைய முன்னிலையில் போடுறாங்க. யார் மாணிக்க தாக்கூர்னு பாத்தீங்கன்னா கேசி வேணுகோபாலுக்கு மிக நெருக்கமான ஒரு நபரா இருக்கிறாரு. கேசி வேணுகோபாலுடைய அந்த ஆர்டர்ஸை வந்து கேரி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற நபரா இருக்காரு. அப்புறம் அவரையும் அடக்கினால்தான் இந்த ரெசல்யூஷன் என்று நாம் பார்க்க வேண்டியது. ஒண்ணு. ரெண்டாவதாக நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் கார்த்தி, நம்ம முன்னாடி கூட பேசிக் கொண்டிருந்தோம். அதாவது மகாபலிபுரத்துல ஒரு ஹோட்டல்ல வந்து ரூம் நம்பர் 102 வந்து காங்கிரஸ் தாவேக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்தது, கேசி வேணுகோபால் வந்தாரு, அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டு ஏறத்தாழ தாவேக்காவும் காங்கிரஸும் வந்து ஒன்னாயிடுச்சு, நேத்தே ஒன்னாயிடுச்சு, இன்னைக்கு வந்து அறிவிப்பு, நாளைக்கு அறிவிப்புன்றெல்லாம் கசிய விட்டார்கள். கேசி வேணுகோபால் வந்து அங்க நகரவே இல்லைங்க, கன்னிமாரால இருந்து நகரவே இல்லைங்க. அது கசிய விட்டது நடக்கலையா? மலையாள என்னங்க அது வாய்க்கு வந்தபடி பேசினா எப்படி சரியா இருக்கும்? என்னுடைய நண்பர்கள் KUWJ நண்பர்கள் வந்து மலையாளி ஜேர்னலிஸ்ட் கூட சந்திச்சிருக்காங்க. எனக்கு சந்திக்க வாய்ப்பு இல்லாம போச்சு. நான் தொலைக்காட்சியிலே உட்கார்ந்து இருக்கேன், நைட்டு போக முடியல. ஸோ அவர் அங்கேயேதான் இருந்திருக்காரு. அவர் காங்கிரஸ் தலைவர்களை பல நபர்களை வந்து அங்க சந்திச்சிருக்கிறாரு. திமுக சில தலைவர்களோட போன்ல பேசி இருக்கிறாரு. இதுதான் நேற்றைய நடந்த விஷயமா இருக்கிறது. அவருக்கு தங்கினதே வந்து, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி மிக முக்கியமான நபர், நமக்கு அனைவருக்கும் தெரியும்.
எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி தமிழ்நாட்டுக்கு இருக்கிறதோ அதே மாதிரி நேஷனல் லெவல்ல காங்கிரஸுக்கு இருக்கின்ற ஒரு நபரா இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் இங்க தங்கி இந்த விஷயங்களை படித்து அதன் பிறகு ராகுல் காந்திக்கு ஒரு தகவல் தெரிவிச்சதாக சொல்றார்கள். அப்போ அந்த அளவுக்கு மேட்டர்ஸ் சீரியஸா எடுத்துக்கொண்டு காங்கிரஸ் இதை அணுகிறது. இதுல ஷார்ட் அண்ட் ஆம் என்று பாக்குறது இந்த ராஜ்யசபா அறிக்கை. இந்த ராஜ்யசபா அறிக்கை என்பது ஏதோ பாஜகவுடைய பாலிடிக்ஸ் நான் அதுல பார்க்கல. நம்மளுடைய ஞானேஷ்குமார் வழி இல்லாமல், ஏனென்றால் கேரளா ஏற்கோட்டு தலையில போட்டு அடி நடிச்சிருக்கு. போன முறை அவர் செய்த சில்மிஷங்கள், அதாவது தேர்தலுக்கு முன்னால நடத்த, அதாவது ஒரு காலாவதிக்கு முன்னால் நடத்த வேண்டும் என்று இருக்கு இல்லையா, அந்த காலாவதிக்கு முன்னால் அவர்கள் நடத்தவில்லை. அதன் பிறகு கேரளா ஏற்கோட்டு ராமசாமி டெஃபினட்டா தெரியும் என்று நான் கருதுகிறேன். இந்த ஜட்மெண்ட் அந்த அளவுக்கு பேசின பிறகு அவர் இன்னைக்கு வழி இல்லாம தான் இந்த ஒரு அறிப்பை வைத்திருக்கிறார் என்பதை நான் காண்கிறேன். அப்ப இது யாருக்கு சாதகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு தான் சாதகமா இருக்கு. தாராளமாக இன்னைக்கு தேமுதிக ஆஃபர் பண்ற இடத்துல இருக்காங்க, அதே மாதிரி காங்கிரஸ்க்கு ஆஃபர் பண்ற இடத்துல இருக்காங்க. ஏன்னா 4 ரிட்டையரிங் மெம்பர்ஸ் இருக்காங்க, 2 பேரை அனுப்புனா போறோம். அதன் பிறகு பாக்கி வேணா இந்த தேர்தலுக்காக அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த பக்கம் 3 இல்லைங்க 4 பிரச்சனை இருக்குது. டிடிவி கொடுத்துதான் ஆக வேண்டும், ஏன்னா இங்க நிக்கல அப்படின்னு அவர் சொல்லுகிறார். 2 வாசன் அவர்தான் இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ண வச்சது. அதிமுக பாஜக இடையே இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பாலம். என்றைக்கு வேணாலும் பிரதமரை சந்திக்கக்கூடிய நபராக இன்னைக்கு வாசன் இருக்கிறார். பிரதமருக்கும் பிடித்த ஒரு நபராக வாசன் இருக்கிறார். யாருக்கும் மாற்றம் வாசனை நம்ம இதுல கணக்கில் எடுத்தாகணும். அவர் இதுல 100%. அதே மாதிரி அன்புமணி எதற்காக போய் அதிமுக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறாரு? அவருக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும் தான் போய் சேர்ந்திருக்கிறாரு. அப்ப அவரு கொடுக்க மாட்டீங்களா? அப்ப இந்த 3 கூட பிரேமல தான் இருக்கிறாங்க. 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேருக்கு 2 சீட்டு. இப்ப 2 சீட், அது 2 சீட்டே 2வது சீட்டுக்கு ஒரு எம்எல்ஏ கம்மி ஆகுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல நல்ல வேலை இந்த பேரம் நடக்காது. எம்எல்ஏக்கள் பெரிய அளவுல பணம் பார்க்க முடியாது. இந்த பேரம் நடக்காதனால தப்பிச்சோம் என்று நான் கருதுகிறேன். அப்ப அதிமுக கூட்டணியில தான் இது பெரும் குழப்பத்தை உருவாக்குகிறதாக நான் காண்கிறேன். ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கலாம். பேசுவோம். சுவாமிநாதன், நீங்க எப்படி பாக்குறீங்க? வர ராமசாமி உங்கள்கிட்ட. இது திமுக அதிமுக 2 கூட்டணிகளுக்குமே இது ஒரு நெருக்கடி தான். அதுல கூடுதல் நெருக்கடி யாருக்குன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். கடந்த 2024 ஒரு 2 சீட்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 இடம் அதிமுகவுக்கு கடந்த ஆண்டு வந்தது. கடந்த ஆண்டு வந்தப்பயே ஒரு சுதாகரித்து கொண்டு தேமுதிகவுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுத்திருந்தா இப்ப இவ்வளவு நெருக்கடிகள் இல்லாம தவிர்த்திருக்கலாம். பட் அவங்க கடந்த முறை தனபால் எங்களுக்கு ஒரு சீட்டும், அதே மாதிரி இன்பத்துறை தென் மாவட்டங்கள்ல இருந்து ஒருவருக்கும் கொடுத்தாங்க. அந்த இடத்துல ஒரு சீட்டை ஏதோ ஒரு கூட்டணி கட்சிக்கு தேமுதிகவுக்கு பகிர்ந்தளிச்சிருந்தா அந்த கூட்டணியும் ஒரு வகையில இயல்பாகவே உருவாயிருக்கும். இவ்வளவு சிக்கல்களும் எழுந்திருக்காது. இன்னைக்கு அதிமுக சந்திக்கக்கூடிய சவால் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கடியான ஒரு சவால். ஏன்னா அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் தேர்தலில் சந்திக்கலன்ட்டாங்க. நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடல, என்னோட கூட இருக்கிறவங்களை நான் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கணும், காலம் வாய்த்தால் அவர்கள் அமைச்சராக்கி அழகு பார்க்கணும் என்கிற குரல்ல பேசுறார். அப்ப அவரே ஒரு தேர்தலை சந்திக்காதப்ப அவர் குறைந்தபட்சம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்ங்கிற இடத்தை உறுதி செஞ்சுட்டு களத்துக்கு போனாதான் மக்கள் அவருக்கு ஆதரவான ஒரு திரள்ல இருக்க முடியும். அப்படியான ஒரு காட்சி இருக்கும். இன்னொன்னு, அவரே களத்துக்கு வராம அவருக்கு எம்பி சீட்டும் கிடைக்காம களத்துக்கு போறதுல சில சுணக்கங்கள் இருக்கலாம். அதனால அமமுகவுக்கு தான் ஒரு முதல் முன்னுரிமை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதிமுகவுக்கு அது ஒரு பெரிய நெருக்கடியா மாறலாம். இன்னொன்று தேமுதிகவை பொறுத்தவரை அண்மையில கூட ஈசா மையத்தில் நடைபெற்ற ஒரு விழால வேலுமணி அவர்களும் பாஜகவுடைய எல்முருகன் போன்றவர்களும் சேர்ந்திருந்தாங்க. சோ அப்ப அந்த நிகழ்ச்சியெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப தேமுதிகவும் அதிமுக மிக முக்கியமான டிமாண்டை தொடர்ந்து வைக்கிறது இதுதான். அது திமுகட்டையும் அந்த கோரிக்கை தான் வைக்கிறாங்க, அதிமுகட்டையும் வைக்கிறாங்க. பிளஸ் இங்க என்னன்னா கூடுதல் இடங்கள் அப்படிங்கிறது அதிமுக சாத்தியம். அதனால அந்த இடமும் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கு. அதே மாதிரி அன்புமணி அவர்கள் கூட்டணிக்குள்ள வருகிற பொழுதே இந்த 17+1 என்கிற பேச்சு தான் இருந்தது. சோ அப்ப அதிமுகவை பொறுத்தவரை இப்ப 2 பிரதிநிதித்துவம் இருக்கிறதுல ஒன்று ஏற்கனவே ஜி.கே. வாசன் அவர்கள்ட்ட இருக்கு. அது சார் குறிப்பிட்டதை போல கிட்டத்தட்ட ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் மிக முக்கியமா அவர்களும் திரும்பி கேட்க தான் ஆசைப்படுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட அந்த கட்சிக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இல்ல, ஒரு பெரிய தமிழ்நாட்டில் எங்கேயும் பேரூராட்சி தலைவர்கள் அளவுல கூட இல்ல. பட் அது ராஜ்யசபா உறுப்பினர் அப்படிங்கிறது அவங்களும் நமக்கு கிடைத்தால் லாபம் தானே என்பதனால் வலியுறுத்துவாங்க.